ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி அரைச்சி விட்ட காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. மல்லி 3 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். அடுத்து பச்சரிசி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அழகாக வறுத்துடலாம். வீட்டில் மிளகாத்தூள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் கடையில் வாங்கி செய்யணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதே முறையில் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு. நான் இதுக்கு கொஞ்சமாக ஒரு 25 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாயை வச்சுப்போம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு போதும். இதில் காஞ்ச மிளகா மட்டும் காம்பு கிள்ளிக்கலாம். காம்பு கிள்ளியாச்சு. நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால நான் 7 மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடலாம் மொத்தமாக. இதை நல்லா கருகாமல் அழகாக பொன்னிறமாக வறுத்துருங்க. இதில் ஒரு சுக்கு துண்டு வச்சுருந்தேன், அதை நான் சொல்லலை வீடியோவில். ஒரு சுக்கு துண்டு போட்டிருக்கேங்க, சின்னதாக ஒரு பீஸு. இதையும் சேர்த்து வறுத்துங்க. இது எங்கள் பாட்டி ஸ்டைலுங்க. எங்கள் பாட்டி இப்படி தான் செஞ்சு அம்மியில் வறுத்து அரைச்சிட்டு வர சொல்லுவாங்க. இது உட்காந்து அரைப்போம் நாங்கள் எல்லாமே. இப்போ இதிலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு மட்டும் பொரிச்சா போதும், மற்றதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மிக்சியில் அரைப்படுறதுக்காக தான் வதக்குறேன். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி இந்த 3 தக்காளியும் இதிலே போட்டுடலாம். இதையும் போட்டு வதக்கிடுவோம். தக்காளி ரொம்ப கூழாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்த கடாய் சூட்லேயே வதங்கிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அடுத்து இந்த புளியை நல்லா கரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டேங்க. நான் இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சேன். அப்புறம் குழம்புல கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே கடாயில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். வெந்தயம் போடுவோம். சீரகம் 3 போட்டு தாளிச்சிக்கலாம். அது பொரியறதுக்குள்ளே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா 3த்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுப்போம். கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா வதக்கி வச்சுருவோம். வெங்காயம் 3த்தையும் நல்லாவே வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இதிலே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருவோம். அரைக்கிறதுக்கு ஒரு கொத்து போட்டோம் இல்லைங்களா, இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து. அடுத்து கடைசியாக ஒரு பொடி சேர்க்க போகிறேன். என்னன்னு சொல்லி அப்புறம் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டாம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து அதில் போட்டுடலாம். அரைச்ச மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும்.
அப்படியே வதக்கி விட்டுருங்க. ஏற்கனவே வதங்குன்றதுனால அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதங்கட்டும். அப்படியே அதுக்குள்ளே நம்ம அந்த ஜாரில் இந்த புளி தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை அப்படியே ஜாரில் ஊற்றி அப்படியே ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. குழம்பு நல்லா மணக்க இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 பேர் 3 பேர் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். நான் ஏற்கனவே புளியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே கொதிக்கிட்டோங்க. நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். எண்ணெய் பிரிஞ்சிச்சா பார்ப்போம். நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரு பொடி சொன்னேன் இல்லைங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து முளைக்கட்டின வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டுடலாம். சுகருக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது கூட 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். கசப்பே தெரியாதுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் போடணும். முதலே போடக்கூடாது. அந்த வெந்தயக்கீரத்தில் இருக்கிற பவர் போயிடும். லேசாக வந்து ஒரு கொதி வர விடுவோம். இதில் கொஞ்சமாக வந்து ஒரு துண்டு வெல்லம் கட்டி போட்டுக்கலாம். வெல்லம் வந்து தேவைப்பட்டால் போடலாங்க. ஆனால் வந்து இந்த குழம்புக்கு மட்டும் நான் இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த குழம்புக்கு அதாவது புளிப்பு, காரம், இனிப்பு, கசப்பு, அறுசுவையும் இருக்குங்க இந்த குழம்புல. அப்போ நம்ம வந்து இது போடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வெந்தயத்தோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. நல்லா கலக்கி விட்டுடலாம். இதில் எந்த காய்கறி எதுவுமே போட தேவையில்லைங்க. இந்த குழம்பு வந்து 3 நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. அப்படியே வெளியவே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 50 கிராம் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் வந்து 50ன்ற இடத்துல 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. உடம்புக்கு ரொம்பவே சூடு, ஓவர் ஹீட் ஆகிடுச்சு பாடி அப்படின்னா இது குளிர்ச்சி தருங்க. இந்த குழம்பு வந்து சூட்டை தணிக்கும். அப்படியே லேகியம் மாட்டம் இருக்குங்க. ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். வெந்தயத்தை வந்து வெறுமனே வறுத்து பொடி பண்ணி சில பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் நான் சொல்கிற ஸ்டைலில் நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்து ஜாஸ்தி, நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாகவே கிடைக்கும். வெந்தயத்தை வந்து ஊற வச்சு எப்படி முளை கட்டணும், அதை எப்படி வந்து மறுபடியும் காய வச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதுலேருந்து தான் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் குழம்புக்கு எல்லா வகையான சமையலுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஒரு வெந்தயத்தில் இருக்கிற ஒரு பங்கு சத்து இருக்குன்னா 100 மடங்கு சத்தாக நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.